விரைவில் கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமா இருக்கப்போது, எந்தெந்த நாட்கள்ல இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல நமக்கு ரொம்ப கடுமையா இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமா அதிகரிச்சிருக்கு. சில மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்பட்டு வருது. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, கடலோர மாவட்டங்கள், டெல்டா, உள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கிரும். இப்போ குறிப்பாக இப்போ ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து நமக்கு மழை பெய்ய ஆரம்பித்து, ஆகஸ்ட் 5 வரைக்கும் ரொம்பவே கடுமையான மழை இருக்கு. அதுல குறிப்பாக இரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல கனமழை அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு சற்று குறைவாக இருந்தாலும் பகுதியாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். அப்புறம் 30ஆம் தேதியிலிருந்து கனமழை இன்னும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிரும். கடலோர மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும். சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு மழை தீவிரம் நண்பர்களே. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஜூலை 30லிருந்து ரொம்ப உஷாரா இருங்க. ஏன்னா நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் மழை கொஞ்சம் இல்லாமலும் குறைவாக சில இடங்கள்ல லேசான மழையாக காணப்படும் இரவு நேரங்கள்ல. அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய ஆரம்பிக்கும். அதே போல தான் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பல்வேறு பகுதிகளில் தரைக்காற்றுடன் வேகம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும். அதே சமயங்களில் மழை பொழிவும் ஒரு மிதமான மழையாக உள் மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கனமழையுமாக இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல இன்றைக்கும் நாளைக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். அதுக்கப்புறம் படிப்படியாக ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தென் மாவட்டங்களிலுமே கூட கனமழை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும். ஆகவே நம்ம ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறைவுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆரம்பமே அதிரடியாக கனமழை கொட்டி தீர்க்க போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர் கனமழையும், மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை பெய்யும். மலைப்பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல தொடர் கனமழையாக எதிர்பாருங்க. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை இனி வரும் நாட்களில் தீவிரமடையும். தென்காசி மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்க வாய்ப்பு. ஜூலை 30, 31 அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையும். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிகளிலும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் அதிகப்படியான மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை பெய்யும் நண்பர்களே. தொடர்ச்சியாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை முதல் அதிகனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு இன்னும் அதிகரிக்கும். இப்போ நமக்கு 1,50,000 கனஅடியாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் 2,00,000 வரைக்கும் நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் விரைவில் நிரம்பும். அதே சமயங்களில் நீர் திறப்பும் மேட்டூர் அணையிலிருந்து அதிகரிக்க போது 12,000 அடி நம்ம திறந்திருந்தாலுமே கூட வரும் நாட்களில் நமக்கு இன்னும் மேலும் அந்த நீர் திறப்புங்கிறது அதிகரிக்கும். தொடர்ச்சியாக நமக்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் வரும் நாட்களிலும் காத்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.